இப்போ 2500 எப்போ வரும்? 1 பவுன் எப்போ வரும்? அதெல்லாம் இப்போதைக்கு வரும். தாய்மாமன் சீர் 6 சிலிண்டரு. ஏங்க மோடியே தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. ஒரு வருஷம் தங்கம் வாங்குறத ஒத்தி போடுங்கன்னு இருக்காரு. தங்கம் வெள்ளி இறக்குமதிக்கு இப்போ 15% டாக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ விஜய் தலைகீழ நின்னா கூட 1 பவுன்றது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எங்கேயோ போயிருச்சு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, இல்ல அப்படி நார்மலா இருந்தாலுமே எப்படி கொடுக்க முடியும்? சாத்தியம் இல்ல. இப்ப 6 சிலிண்டர் அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஆமா, சிலிண்டரே வந்து விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் இன்ஸ்டால வீடியோ போடுறாங்களே, விஜய் சார் நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். இந்த மனநிலை வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது அந்த கல்ட்டு பத்தி நிறைய பேசிட்டோம். கல்ட்டு பக்தர்களை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனா விஜய்க்கு வந்து கல்ட்டு பக்தர்கள் ஓட்டு வந்து கொஞ்சம் தான், அதை விட அதிகமாக பொதுமக்களின் ஓட்டு விழுந்திருக்கு. அவங்கள்ட்ட நம்ம இந்த செய்தியை கொண்டு போக முடியும், அவங்கள மாற்ற முடியும். ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்றது அவங்கள சிந்திக்க வைக்க முடியும். விஜய் அறிவித்திருக்கின்ற அதிமுக திமுக தேர்தல் வாக்குறுதிக்கு போட்டியாக அவர் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது மிக மிக சிரமம். அது கஜானா இல்லைன்னு அவர் காரணத்தை திருப்பி விட்டாலும் அதுவும் உண்மை இல்லை. அவர் வந்து எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக அடித்து விட்டுட்டாரு. அதை பண்ணுறது சிரமம். அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன சொன்னாலும் செய்வாங்க. வேலுமணி ஆதரிக்கிறாரா, ஆதரிச்சு போட்டோம். அவர் ஊழல் சக்தியாக இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் திருத்திடுவோம், நாங்கள் திருத்திடுவோம், ஏதோ ஒன்று சப்பக்கட்டு கட்டி அதை நியாயப்படுத்துவாங்க. ஆனால் பொதுவெளியில் விஜய் அம்பலப்பட்டு போவார் என்பது தான் இப்போ ஆதவர்ஜினா கொடுத்த தமிழ்தாய் விளக்கத்துக்கான விளக்கமாக இருக்கட்டும், இந்த ராஜகுரு ஜோசியரை திரும்ப பெற்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் விஜய்க்கு மிகப்பெரிய சர்க்கிள்.